கவனிங்க, நீயும் நானும் தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் என்ன செய்தாலும் தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் மாறுகிற சான்ஸ் இல்லை. ஏனென்றால் எப்பொழுதோ இழந்து விட்டாய். எதை? அவருடான அற்புத ஐக்கியத்தை. எப்பொழுதோ இழந்து விட்டாய். எதை? அவரோடு உனக்கு இருக்கின்ற பந்தத்தை. எது அப்படி போக பண்ணியது? நாம் செய்த பாவம்தான் அதை போக பண்ணியது. கேட்கக்கூடாதபடிக்கு என் செவிகள் மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவும் இல்லை. நீங்கள் செய்த பாவங்களும் நீங்கள் செய்த அக்கிரமங்களும் தான் உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே என்னது? பிரிவினையை உண்டாக்குகிறது. இந்த பாவம் மனிதனை தேவனை விட்டு என்ன செய்தது? தூரமாக்கிவிட்டது. எனவே நீயும் நானும் செய்திருக்கிற ஒவ்வொரு பாவமும் நாளுக்கு நாள் நம்மை தேவனை விட்டு என்ன செய்தது? பிரித்து வைத்து விட்டது. யாருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு நாம் அடிமைகள். பாவத்துக்கு நாம் அடிமையாய் இருப்போம் என்றால் பாவங்களை செய்ய வைப்பது யார்? பாவத்துக்கு தலைவன் யாருங்க? சாத்தான். உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். இந்த உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது? கண்களின் இச்சை, சரீரத்தின் ஆசை, ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகத்தின் பாவங்களை ஒருவேளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் என்றால் நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம்? உலகத்தின் அதிபதிக்கு செவி கொடுக்கிறோம். யார் இந்த உலகத்தின் அதிபதி? சாத்தான் தான். அவனுக்கு செவி கொடுக்கும் போது நாம் என்னவாகிறோம்? அவனுடைய பிள்ளைகளாகி விடுகிறோம். பரிசேயர்களும் சாஸ்திரிகளும் அவர்கள் எல்லோருமே வந்து இயேசுவிடத்திலே பேசும்போது நாங்கள் யார் என்று தெரியுமா என்றார்கள். யார் நீங்கள்? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி கூட அல்ல. நீ என்ன சொல்லுகிறாய்? நான் உண்மையை சொல்லுகிறேன். நீ என்ன உளறுகிறாய்? ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான், நீங்களும் கூட என்னை விசுவாசித்திருப்பீர்கள். ஆனால் இன்று நீங்கள் என்னை புறக்கணிப்பதுனாலே நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல. அப்பொழுது யார் நாங்கள்? பொய்க்கு பிதாவாகிய சாத்தானுடைய பிள்ளைகள் நீங்கள். அந்த வார்த்தையை கேட்டனா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்து தெரியுங்களா? யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 38வது வசனம். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன். கவனிங்க, நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். கவனிங்க, அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்லத் தேடுகிறீர்களே. என்னை கொல்லத் தேடுகிறீர்களே. ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. அதாவது ஆபிரகாம் என்னை கொல்லுகிற முயற்சி செய்யவில்லை. ஆபிரகாம் என்னை துவேஷிக்கவில்லை. ஆபிரகாம் உங்களைப் போல தூஷிக்கவும் இல்லை. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். கவனிங்க, என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்கள் பிதா சொன்னதை செய்கிறீர்கள். உங்கள் பிதாவோ ஒரு பொய்யன் இல்லை, எங்கள் தந்தை ஆபிரகாம். ஆபிரகாம் உங்கள் பிதாவாய் இருந்தால் ஆபிரகாமைப் போல நீங்களும் வாழ்ந்திருப்பீர்களே. ஆபிரகாம் என்னை கொல்ல முயற்சி செய்யவில்லையே. ஆபிரகாம் என்னை பழிக்கவில்லையே. ஆபிரகாம் என்னை பகைக்கவில்லையே.
ஆனால் நீங்கள் என்னை கொல்ல விரும்புகிறீர்கள். காரணம் என்னவென்றால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி அல்ல, நீங்கள் உங்கள் பிதாவின் பிள்ளைகள். உங்களுடைய பிதா என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். வெளிப்படுத்திவிட்டார். அதாவது இந்த வசனம் நம்மோடு கூட டைரக்டாக நமக்கு தெரிவிக்கிற காரியம் என்னவென்றால், யார் ஒரு பாவியோ பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறானோ அவன் சாத்தானுக்கு உரியவன். இப்ப புரியுதாங்க? அவர்கள் எல்லோரும் யாருங்க? நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறவர்கள், யூதர்கள், வாக்குத்தத்தத்தின் புத்திரர்கள், கர்த்தரை சேவிக்கிறவர்கள். நாமும் கூட அப்படித்தானே? தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் பக்திமான்கள், ஜெபிக்கிறவர்கள். ஃப்ரைடே வந்துட்டா வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டத்துக்கு வந்துருவோம். அதே மாதிரி சண்டே வந்துருச்சுன்னா தவறாம ஆராதனையில பங்கெடுத்துக்கிறோம். கரெக்ட் தான். பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆசாரியர்களும் சாஸ்திரிகளும் கூட, அன்றைய யூதர்களும் கூட எல்லோருமே கர்த்தரை ஆராதித்தவர்கள் தான், ஓய்வு நாளை ஆசரித்தவர்கள் தான், காணிக்கைகளையும் தசமபாக காணிக்கைகளையும் கொடுத்தவர்கள் தான். ஆனால் அவர்களை பார்த்துத்தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவின் பிள்ளைகள். எங்கள் பிதா தேவன்தான், எங்கள் தந்தை ஆபிரகாம் தான். இல்லை. அப்ப யார் எங்களுக்கு பிதா? பிசாசானவன். அது எப்படி சொல்றீங்க? உங்கள் கிரியைகள் அதை தெரியப்படுத்துகிறது, உங்களுடைய செய்கைகள் உறுதிப்படுத்துகிறது. இன்று ஒருவேளை நம்மை பார்த்தும் கூட தேவன் இதைத்தான் சொல்லுகிறாரோ என்னவோ. நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய கிரியைகளோ என்னுடைய குமாரர்கள் செய்கிற கிரியைகள் அல்ல, என்னுடைய குமாரத்திகள் செய்கிற கிரியைகள் அல்லவே அல்ல. பேச்சு என் குமாரர்களாய் குமாரத்திகளாய் காணப்படுகிறதே தவிர உங்கள் கிரியைகளால் மாத்திரம் என்னுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் காணப்படவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய குமாரர்கள். குமாரத்திகள் என்றால் வாரிசுகள் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் அப்பப்போ வந்து தந்தையை பார்த்துட்டு போக மாட்டாங்க. பிள்ளைகள் அப்பப்போ வந்து தந்தை இடத்திலே தங்களை காண்பிக்க மாட்டார்கள், அல்லது தாய் தந்தை இடத்திலே காண்பிக்க மாட்டார்கள். அவர்கள் சேர்ந்துதான் இருப்பார்கள். குமாரர்களும் குமாரத்திகளும் சேர்ந்துதான் சாப்பிடுவார்கள், சேர்ந்துதான் வசிப்பார்கள். தேவனும் கூட அதைத்தான் விரும்புகிறார். நீங்கள் என் பிள்ளைகள் என்பதால் நீங்கள் என்னோடு சேர்ந்துதான் இருக்க வேண்டும். ஏதோ கஷ்டம் வந்துதான் மாத்திரம் காணப்படுறது இல்ல. அதாவது பிரச்சனை வந்தாதான் சபைக்கு வருகிற காரியம் அல்ல. நீங்கள் என் குமாரர்களாயிருந்தால் தினந்தோறும் என்னோடு பேசுவீர்கள். பிரின்ஸ் படிப்புக்காக அமெரிக்கா போக வேண்டி வந்தது. ஆனால் தினந்தோறும் கட்டாயமாக என்னோடு பேசிவிடுவான். ஒவ்வொரு நாளும் 2 பேரும் சேர்ந்து உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் செய்வோம். ஏனென்றால் அவன் தூர தேசத்திலே இருந்தாலும் கூட தன்னுடைய தந்தைக்கு மாத்திரம் அவன் தூரமாய் இல்ல, தன்னுடைய தாய்க்கு அவன் தூரமாய் இருக்கல. சோ தாயோடும் தந்தையோடும் கட்டாயம் பேசிவிடுவான். காரணம் என்ன? குமாரன் என்பதினால். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம எங்க இருந்தாலும் சரிங்க, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நாம் தேவனோடு தினந்தோறும் பேசியாக வேண்டும். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதால். அன்பு சகோதர சகோதரிகளே, அதுதான் தேவனுடனாக நமக்கு இருக்கிற பந்தத்தை தெரிவிக்கிறது. சுகாஸ் என்னோட கூட இருக்கிற போதும் கட்டாயம் என்னோடு கூட சில சமயத்தை கழிக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் விரும்புவேன். என்னோட கூட சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்புவேன். ஏனென்றால் தந்தையாக அது என்னுடைய ஆசை. அதேபோல பரம தகப்பனாகிய தேவனுக்கும் ஒரு ஆசை உண்டு. என்னவென்றால் நாம் அவரோடே கூட கொஞ்சம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அவரோடும் தினந்தோறும் நம்முடைய நேரத்தை செலவழிக்காமல் கஷ்டம் வருகிற போதுதான் டாடி அப்படின்னு அவருக்கு முன்னால வந்து நிக்கிறோம். இது சரியான ஒரு ஆவிக்குரிய நடத்தை அல்லவே அல்ல. எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவ சந்நிதிக்கு வருகிற போது குமாரனாய் வர வேண்டும், குமாரத்தியாய் வர வேண்டும், தைரியமாய் வர வேண்டும். வந்து நம்முடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் அப்பாவிடத்திலே சொல்ல வேண்டும். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும். ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அந்த ஃப்ரெண்டு கிட்ட உன்னுடைய எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்றல்ல, நல்லதையும் பகிர்ந்துக்குவ, கெட்டதையும் பகிர்ந்துக்கிற. ஏனென்றால் அவன் உன்னுடைய சிநேகிதன் என்பதனால். என்றால் வேதம் தெளிவாய் சொல்கிறது,
இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசும்போது இப்படி சொன்னார், உங்களை நான் உங்கள் எல்லோரையும் எப்படி எண்ணுகிறேன் என்றால் உங்களை என் சிநேகிதராக அழைக்கின்றேன். யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என் சிநேகிதர்கள். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, அப்பா பிள்ளை பந்தம் என்பது மிக நெருக்கமாக இருக்கிற போது, அந்த தந்தையையும் மகனையும் நாம் பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றும் என்றால், இவங்க 2 பேரும் அப்பா மக மாதிரியே இல்லை. வேற எப்படி தோணுது? ஒருவேளை அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸோ என்னவோ. எப்படிங்க? ஃப்ரெண்ட்ஸோ என்னவோ. மார்க்கஸ் லேம்ப் உங்களுக்கு தெரியுமல்லவா? டே ஸ்டார், அதாவது 2015 டே ஸ்டார்ல இன்டர்வியூக்காக என்னை அழைத்திருந்தார்கள். நான் போய் அங்கே பேசினேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு போன வருடம் ஈஸ்டர் செலிப்ரேஷனுக்கு, அதாவது 2019 ஈஸ்டர் செலிப்ரேஷனுக்கு அவர் இங்கே வந்திருந்தார். வந்து தேவ செய்தி கூட கொடுத்தார். மார்க்கஸ் லேம்ப் ஒரு அற்புதமான தேவ மனிதர், பெரிய ஊழியக்காரர். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா தேசங்களிலும் கூட சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் என்று டே ஸ்டார் என்ற அந்த நெட்வொர்க்கை அவர் ஆரம்பித்தார். அவர் என்னிடத்திலே இப்படி சொன்னார், அது என்னவென்றால், நானும் என்னுடைய குமாரர்களும் எப்பவுமே அப்பா மக மாதிரி இருக்கவே மாட்டோம். அப்புறம் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டேன். நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிக்குவோம். அவர் மகனும் கூட அதைத்தான் சொன்னார். எங்க டேடி ஒரு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் எங்க டேடிக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்டை தான் நான் பார்க்கிறேன். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். என்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் எங்க டேடி கூட ஓப்பனா ஷேர் பண்ணுவேன். வி ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எப்ப வெளியே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் போவோம். என்ன பேசினாலும் கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்க பேசிக்குவோம். அதே மாதிரி கால்ஃப் விளையாடும் போது கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஆடுவோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய பந்தம், அப்பா மகன் என்கிற பந்தம் இன்னும் அதிகமாய் நெருக்கமாகும் போது அது நண்பர்களைப் போல மாறிவிடும். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகிதர்களாக அழைக்கின்றேன். எவ்வளவு அற்புதம் பாருங்களேன். முதலாவது, ஆபிரகாம் கர்த்தரை தேவனாக அழைத்தான். அதற்கு பிறகு ஆபிரகாம் தேவனுக்கு என்னவாகிவிட்டான்? சிநேகிதனானான். வாட் அ கிரேட் பிளெஸிங் இல்ல? தேவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறது எவ்வளவு அற்புதம். எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? எப்பாவது நினைச்சிருக்கீங்களா? தேவன் எந்த அளவுக்கு நம்மில் அன்பு கூறுகிறார் என்றால், பிரபஞ்சத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் சொல்லுகிறார், ஐ வில் பிகம் யுவர் ஃப்ரெண்ட். நான் உங்கள் சிநேகிதனாயிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒரு சிநேகிதனுக்கும் இன்னொரு சிநேகிதனுக்கு மத்தியில சாதாரணமா ஒளிவு மறைவு எதுவும் இருக்காது. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். உங்களுக்கும் எனக்கு மத்தியில ஒளிவு மறைவுகள் இருக்கக்கூடாது. எதையும் நீங்கள் என்னிடத்திலிருந்து மறைக்க முயற்சி செய்யாதீங்க. குமாரன் சாதாரணமா தந்தை இடத்துல மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குமாரத்தை சாதாரணமா தாய் தந்தை இடத்துல மறைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குமாரர்களோ குமாரத்திகளோ எதையும் மறைக்க மாட்டாங்க. தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், நாம் அவரிடத்தில் எதையும் மறைக்கக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டை போல தேவனிடத்திலே நாம் மனம் திறந்து பேசுவோம் என்றால் அவர் அதை புரிந்து கொள்ளுவார். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை விட ஒரு நல்ல சிநேகிதர் இந்த உலகத்திலே வேறொருவர் இல்லவே இல்லை. இதெல்லாத்தையும் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் ஜெபத்திலே முழங்கால் படியிட்டு நம்முடைய பாரங்களையும் நம்முடைய கலக்கங்களையும் நம்முடைய வேதனைகளையும் அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது அவரே அந்த பாரங்களையும் அந்த பளுவையும் தம்முடைய தோள்களுக்கு மாற்றிக்கொள்ளுகிற போது நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த செயல் என்பது ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு தடவையோ அல்லது கஷ்டம் வருகிற போதுதான் தேவனிடத்திலே முழங்கால் படிட்டு பாரத்தை இறக்கிக் கொண்டு அதற்கு பிறகு இஷ்டம் போல எல்லாத்தையும் சுமந்துகிட்டு போறது, அது தேவனுடைய சித்தம் அல்ல. அதைத்தான் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கஷ்டம் வருகிற போது மாத்திரம் தேவனிடத்துல வந்து பயங்கரமா அழுதுட்டு கஷ்டமெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னிட்டு போய் நீ உன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் அது உண்மையான ஆவிக்குரிய நடத்தை அல்லவே அல்ல. எனவே மறந்து விடவே கூடாது. எதை? நீ தேவனுடைய குமாரன் என்பதை மறக்கக்கூடாது. நீ தேவனுடைய குமாரத்தி என்பதை. குமாரர்களும் குமாரத்திகளும் தேவனிடத்துல கஷ்டம் வரும்போது மாத்திரம் வரமாட்டாங்க. அப்புறம் எப்பதான் வருவாங்க? ஒரு நாள் ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரனை கூப்பிட்டு,
உனக்கு எவ்வளோடா தேவைப்படும் மாசத்துக்கு பாக்கெட் மணிக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டப்போ, எவ்வளோ வேணும்னு கேட்டா ஒரு 1000 ரூபாய் வரும் டாடி அப்படின்னு சொன்னான். சரி, 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன், ஆனா யாருக்கிட்டையும் எங்கேயும் கடன் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 1000 ரூபாயை கொடுத்துட்டாரு தகப்பன். யாருக்கு? குமாரனுக்கு. அப்ப அந்த மகனுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஒரு மாசத்துக்கு தேவையான பாக்கெட் மணி 1000 ரூபாயை அப்பா கொடுத்த உடனே ஐயோ அவ்வளவு சந்தோஷம். நெக்ஸ்ட் டே மகன் வருவானா அப்படின்னு தந்தை எதிர்பார்த்துட்டே இருக்காரு. மகன் வருவானா? வரல. 1 வீக் ஆயிடுச்சு. அவன் காலேஜுக்கு கிளம்பி போறான், லேட்டா வீட்டுக்கு வர்றான். அதுக்குள்ள டாடி படுத்துருவாரு. காலையில டாடி எந்திரிக்கிறதுக்கு முன்னால எந்திரிச்சு போயிடுறான். ஆக்சுவலா அவன் டாடி கூட நேரம் கழிக்கிறதுக்கு எங்க இடம் இருக்கு? கரெக்டா 1 மாசம் ஆன உடனே வந்துட்டாங்க. எப்ப வந்தா? 1 மந்த் ஆன உடனே தேடி டாடிய தேடி வந்து, டாடி எப்படி இருக்கீங்க? ஐயோ எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம். சரி இப்பவாவது வந்துட்டானேன்னு சொல்லி பாவம் மறுபடியும் அந்த டாடி என்ன செஞ்சானா, மறுபடியும் ஒரு 1000 ரூபாய் இந்தாடா வாங்கிக்க, அந்த மாசம் பாக்கெட் மணியை வாங்கிக்கோ. 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு மறுபடியும் மாயம், மறுபடியும் காணாம போயிட்டான். எப்பாவது வருவானா, என் கூட பேசுவானான்னா ஐயோ. அந்த 2வது மாசமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகன் வந்தான். டாடி எப்படி இருக்கீங்க டாடி? டாடி நல்லா இருக்கீங்களா டாடி? இந்த மாசம் அந்த இன்னைக்கு கூட நான் கொடுப்பேன்டா அப்படின்னு மகனோட கையில கரெக்டா 30 ரூபாய் கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தாருங்க? 30 ரூபாய். என்ன டாடி 30 ரூபாய்? வழக்கமா 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? அதுதான்டா நான் இது வரைக்கும் செஞ்ச தப்பு. மாசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே தடவை கொடுக்கறதுனால உனக்கும் நான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் தேவைப்படுறேன். இன்னையிலிருந்து அந்தந்த நாளைக்கு அன்னன்னைக்கு தான் கொடுப்பேன். அப்போ அந்தந்த நாள்ல அந்த நாளுக்கு தேவையானது வாங்குவார். அதனால நாள் தவறாம வந்து டேடியை பார்த்துட்டு போவான். அப்ப அன்னைக்கு அவனுக்கு தேவையான பாக்கெட் மணியை டாடி கொடுத்துருவார். எது நல்லா இருக்கு சொல்லுங்க? ஒரேடியா தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறது பெட்டருங்கிறீங்களா, நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கிறது பெட்டருங்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா சண்டே மாத்திரம் சர்ச்சுக்கு வந்தா அது போதுமாங்க? ஆமான்னு சொல்றவங்க சத்தமா கைகளை தட்டுறீங்களா? அப்புறம் என்ன செய்யறது? சண்டே. சோ டெய்லி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தவறாம டெய்லி தேவனுடைய சந்நிதியில வர வேண்டும். நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைனாலும், தேவனுடைய இரக்கம் இல்லைனாலும், தேவனுடைய கிருபை இல்லைனாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை உயர்த்துறீங்களா? அப்படிப்பட்டவங்க யாராவது இருக்கீங்களா? வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளை இல்லாமல் போஜனம் கூட செய்யக்கூடியவன் யார்? அவருடைய அனுமதி இல்லாமல் நீ ஒருவேளை போஜனம் செய்வது கூட சாத்தியம் அல்ல. உங்கள் எத்தனை பேருக்கு கொரோனா வந்தது சொல்லுங்க பார்க்கலாம், கை உயர்த்துங்களேன். கொரோனா எனக்கு வந்தது அப்படின்னு இப்ப நீங்க கை தூக்கி காட்டுறீங்களே, அப்ப நல்லா கவனிங்க. அது வந்தாலும் கூட நீங்க இன்னும் சொல்லுங்களேன் உயிரோடு தான் இருக்கீங்க. மார்க்கஸ் லேம்ப், டேஸ்டார் டிவியினுடைய நிறுவனர். இந்த உலகத்தில் அவரை தெரியாத ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. டேஸ்டார் என்கிற அந்த டிவியை பற்றி கூட அறியாதவர்கள் கட்டாயமா இருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்க. நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, கொரோனா வந்ததுங்க. அமெரிக்காவில் இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல பெஸ்ட் டாக்டர்ஸ், எவ்வளவு பணத்தையும் செலவழிக்கக்கூடிய தகுதி, ஆனாலும் அவர் உயிர் காப்பாற்றப்படவில்லை. இன்னைக்கு நீங்க கையெழுத்தை காமிச்சிங்களேங்க, நாங்க உயிரோடு இருக்கோன்னு. தயவு செஞ்சு விசுவாசிங்க. அது தேவனுடைய 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 கிருபை. எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இந்த கொரோனா தாக்கி இந்த உலக யாத்திரையை முடித்து விட்டார்கள். நண்பர் சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தயவு செஞ்சு கவனிங்க. தேவன் இல்லைனாலும், அவருடைய இரக்கம் இல்லைனாலும், அவருடைய கிருபை இல்லைனாலும், அவருடைய தயவு இல்லைனாலும் என்னால பிழைக்க முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட
இல்ல, ஒருவேளை அப்படி உயிரோடு இருக்காருன்னா அவருடைய சக்தி யுத்தியால இல்லவே இல்ல. அப்படி பேசுகிறவர்களையும் கூட உயிரோடே வைத்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற சத்தியத்தை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேணும்? அவருடைய, சொல்லுங்களேன், இரக்கம் வேண்டும், கிருபை வேண்டும். மறுபடியும் கேட்கிறேன், மாசத்துக்கு ஒரு தடவை மகனுக்கு தேவையான பாக்கெட் மணியை கொடுத்தா அந்த மகன் தந்தையோடு உறவுல இருப்பானா, அல்லது அந்தந்த நாளைக்கு அன்னைக்கு கொடுக்கறது தான் நல்லதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டப்போ நீங்களே சொன்னீங்க அந்தந்த நாளைக்கு அன்னைக்கு கொடுத்தாதான் நல்லா இருக்கும். நீங்க அந்தந்த நாளைக்கு அன்னன்னைக்கு கொடுக்கணும்னா அந்தந்த நாளைக்கு அந்த மகன் என்ன செய்யணும்? டேடிக்கு முன்னால வந்து நிக்கணும். அந்தந்த நாளுக்கு தேவன் நமக்கு இருக்கிற பயத்தை, நமக்கு இருக்கிற பாடுகளை, நம்முடைய பீதியை, நம்முடைய பாரங்களை அகற்ற வேண்டுமென்றால் தினந்தோறும் நாமும் கூட தேவ சந்நிதிக்கு வர வேண்டும். எனவே இன்றொரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே, கஷ்டம் வருகிற போது மாத்திரமல்ல, பிரச்சனைகள் வரும்போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சந்நிதியில நான் என் பாரங்களை இறக்கி வைத்து விடுவேன். தினந்தோறும் உம்முடைய இரக்கங்களை நான் வேண்டுவேன், உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் வேண்டுவேன். நீர் அருளி செய்கிற ஆரோக்கியத்தை வேண்டிக் கொள்வேன், பொருளாதார பலத்தை வேண்டிக் கொள்வேன். அதேபோல் ஆபத்திலிருந்து விடுதலையை நான் உம்மிடத்தில் வேண்டுவேன். நாம் இந்த சங்கீதத்தை ஜாக்கிரதையாய் வாசித்தால் அதைத்தான் கேட்கிறான். 31வது சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். எதற்காக? நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும் உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை என்ன செய்ய வேண்டுமாம்? என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். என்ன கேட்கிறான்? என்னை தப்புவியும், என்னை விடுவியும், என்னை தப்புவியும், நான் வெட்கமடையாதபடி செய்யும். ஆண்டவரே, இதெல்லாம் என்னங்க? ஜெபம். இதே ஜெபத்தை நாமும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் எந்த விஷயத்திலையும் என்னை வெட்கப்பட விட்டுறாதீங்க. ஆண்டவரே, எந்த ஆபத்துக்குள்ளும் நான் மாட்டிக்கொள்ளாதபடி என்னை தப்புவிங்க. சத்துரு பண்ணுகின்ற எந்த சதி வலையிலும் நான் விழுந்து விடாதபடி காப்பாற்றுங்க. என்னை ரட்சிங்க ஆண்டவரே, என்னை விடுவிங்க ஆண்டவரே, என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே, என்னை வெட்கப்படாதபடி செய்யுங்க ஆண்டவரே. இது நாம் தினந்தோறும் செய்ய வேண்டிய பிரார்த்தனை. எனவே இன்றொரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். அது என்னவென்றால், வாரத்திற்கோ மாதத்திற்கோ ஒரு தடவை வந்து ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற கிறிஸ்தவர்களாக அல்லாமல் தினந்தோறும் தேவனுடைய சன்னதியிலே காணப்படுகிற அசலான குமாரர்களாய் குமாரத்திகளாய் நாம் இருக்க வேண்டும். தினந்தோறும் தேவனுடைய சன்னதியிலே முழங்கால் படியிட வேண்டும். அப்பொழுது தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஒவ்வொரு நாளும் தேவ சன்னதியிலே நீ காணப்பட்டால் தேவன் அவ்வளவாய் சந்தோஷப்படுவார். தேவனை நாம் சந்தோஷப்படுத்தினால் தேவன் நம்முடைய கண்ணீரை துடைத்து போடுவார். ஜெபிக்கலாமா? எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்திலே பங்கெடுக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனே, உம்முடைய குணங்கள் எங்களுக்குள் இருக்குமென்றால் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் முத்திரிக்கப்படுவோம். எனவே உம்முடைய ரூபத்துக்குள்ளாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சாயலுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ராஜா. உம்முடைய ஆவிக்குரிய கனிகளை நாங்கள் கொடுக்கும்படியா எங்கள் ஆக்குங்க. உம்முடைய அன்பு எங்களுக்குள் காணப்பட வேண்டும். உம்முடைய நற்குணம் எங்களுக்குள் காணப்பட வேண்டும். உம்முடைய சாந்தம் எங்களுக்குள் வர வேண்டும். உம்முடைய நீடிய பொறுமை எங்களுக்கு இருக்க வேண்டும். இச்சை அடக்கம் எங்களுக்குள் கட்டாயம் இருக்க வேண்டும். உம்மை போன்ற குணம் எங்களுக்குள் வர வேண்டும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் பகிர்ந்து தர வேண்டும்.
அது அருளி செய்யுங்க அப்பா. ஒவ்வொருவரோடும் இந்த வேளையில நீர் பேசியிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய குமாரர்களாய் வாழ வேண்டும், அதேபோல உம்முடைய சிநேகிதர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சந்நிதியிலே காணப்பட வேண்டும். எங்கள் பாரத்தையெல்லாம் உம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். உம்முடனான ஐக்கியத்தோடு நாங்கள் வாழ்வதன் மூலம், உம்மோடு சகமாசத்துடனான வாழ்க்கை வாழ்வதன் மூலம் சகல திருப்தியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாக்கியத்தை அருளிச் செய்து நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையை அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத்